வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் எஸ்.ஆர். சேகர் அவர்களும் எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிதழ்களில் ஆதார் அட்டை மத்திய அரசின் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்குது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த ஆதார் அடையாள அட்டை விவகாரத்தில் மக்கள் சமர்ப்பிக்கக்கூடிய பல்வேறு ஆவணங்கள் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் கவலை தெரிவிச்சிருந்துச்சு. இப்போ தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு ஆதார் அட்டையால் அந்த சிறப்பு இந்த சிறப்பு அப்படின்னு சொல்லி பல்வேறு சிறப்புகளை அந்த செய்தியில உள்துறை அமைச்சகம் சொன்னதாக பார்க்க முடியுது. இதிலிருந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கொண்டு வரும்போது கவலை தெரிவிப்பதும் ஒதுங்கி இருப்பதும், அதை நாம கொண்டு வரும்போது அதற்கு ஆதரவான பல விஷயங்களை சொல்வதுமாக ஒரு நிலையை பாஜக எடுக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது ஒரு பார்வை. இந்த பார்வையினால்தான் இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த பார்வை சரியான பார்வை இல்லை. ஏன்னு கேட்டால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இது எதிர்கட்சியாக இருந்தபோது இந்த விஷயத்தை சொன்ன விஷயம் தேசிய பாதுகாப்பு, இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் ஒரு நபருக்கு அவரை ஆதாரமாக இந்திய குடிமகன் என்ற வகையில் கொடுத்து விட்டா, ஏன்னா நம்ம நாட்டில் தெரியும், ஆதாரங்களை தேடி கண்டுபிடித்து கொடுக்கின்ற விஷயத்தில் எவ்வளவோ கிரிமினல்கள் இந்திய பாஸ்போர்ட்டையும் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் வடகிழக்கு எல்லைப்புற மாகாணங்கள்லையும் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்கள்லையும் ஊடுருவல்காரர்களுக்கு இது வழங்கப்பட்டது. எனவே தேசிய பாதுகாப்பினுடைய கருத்தில் கொண்டு, அச்சத்தை கருத்தில் கொண்டுதான் இதை பற்றி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கவலையை அன்றைக்கு தெரிவித்தது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தெரிவிக்கல, கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதி புட்டண்ணா அவர்களும் சுப்ரீம் கோர்ட்டுமே இந்த விஷயங்களிலே தங்களுடைய கவலையை அன்றைக்கு தெரிவித்தது. இன்றைக்கு அந்த சீர்கேடுகள் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது. அதில் இருக்கிற அந்த பல்வேறு விஷயங்களை எடுத்து செக்யூரிட்டியை இன்றும் வலுப்படுத்தி இதை உபயோகிக்கலாம். ஏன்னா ஒரு 50-60% மேலே இந்திய மக்களுக்கு இது கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னும் அதிகமாக துல்லிய கண்ணோட்டத்தோடு, தேசிய பாதுகாப்பு எண்ணத்தோடு கொண்டு சென்று இதை பயன்படுத்தலாம் என்கின்ற எண்ணத்தை பாரதிய ஜனதா கட்சி, இந்த அரசாங்கம் மறுபடியும் கருத்தில் கொண்டு அந்த பாதுகாப்பு விஷயங்களை மறுபடியும் வலுப்படுத்தி கொண்டு செல்லலாம் என்கின்ற வகையிலே தான் இதை மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கான விஷயங்களை நாம் தொடங்கி இருக்கிறோமே தவிர, அன்றைக்கு ஒரு நிலை இன்றைக்கு ஒரு நிலை இல்லை, அன்றைக்கு இல்லாத நிலையை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லப்பட்டது. முத்துகிருஷ்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் தொடர்ச்சியாக இந்த அட்டை தேவையில்லாத ஒன்று என்று பேசியும் எழுதியும் வருபவன். எனக்கு இந்த அட்டை குறித்து, இந்த அட்டையினுடைய வடிவமைப்பு குறித்து, இந்த அட்டைக்குள் உள்ளீடாக இருக்கக்கூடிய தகவல்கள் குறித்து எல்லாம் குறித்து நம்ம அனுபவம் இல்லை, உலக அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற பல தேசங்கள் இது மாதிரியான திட்டங்கள் அங்கிருந்து தான் முன்னோடியாக பெற்றோம். ஆனால் அங்கேயே இந்த திட்டங்கள் எல்லாம் டிஸ்பேண்ட் செய்யப்பட்டிருக்கு. இவ்வளோ விவரங்களை, பயோமெட்ரிக் டேட்டாக்களை ஒரு இடத்தில் குவித்து வைப்பது தேச பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் என்று அந்த தேசங்கள் கைவிட்டிருக்கு. பொதுவாக இங்கே நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அந்த அட்டை பொதுவாக ரொக்கமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் சார்ந்த திட்டங்களை எல்லாம் ரொக்கமாக மடைமாற்றுவதற்கு இந்த அட்டையும் ஒரு வங்கி கணக்கையும் காட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மானியங்களையும் ரொக்கமாக மாற்றி அந்த திட்டங்களை எல்லாம் செயலிழக்க செய்வதற்கு இந்த அட்டை பெரிதும் உதவக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த அட்டை கொடுக்க தொடங்கிய காலத்திலிருந்து குளறுபடிகளினுடைய உச்சம், அதை பற்றி பேசினா விரிவாகவே போகலாம். ஆனால் பொதுவாக என்னன்னா, இப்படி ஒரு திட்டத்தை ஏன் ஐக்கிய முன்னணி அரசு கொண்டு வந்தது, ஏன் இன்ஃபோசிஸ் உடைய தலைவரினுடைய கட்டுப்பாட்டில் இந்த திட்டத்தை ஏன் கொண்டு வரப்பட்டதுன்னா, இங்கே ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியினுடைய ஒரு மிகப்பெரிய ரிசெஷன் வந்த நேரம் இந்த திட்டம் கொண்டு வந்தது. இதுவரையிலும் இந்த அட்டையால் எந்த பெரிய செயல்பாட்டு விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் 1.5 லட்சம் கோடிக்கு மேலே மக்கள் வரிப்பணம் விரயமாயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலில் இப்படி ஒரு அட்டையை பெறுவதற்கு ஒருத்தருக்கு வீடு வேணும். முதல்ல ஒரு சகல இந்தியர்களுக்குமான ஒரு பொதுவான அட்டைன்னு சொல்லும்போது இன்னைக்கு ஏறக்குறைய 30% இந்தியர்களுக்கு வீடு இல்லை, விலாசம் இல்லை. இந்த அட்டை நிச்சயமாக சம அளவில் எல்லோருக்கும் இப்படி ஒரு திட்டத்தை நம்மால் அமுல்படுத்தவே முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன்.